வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஜனவரி 6ஆம் தேதியில் நடந்த முக்கிய நிகழ்வுகள். கிபி 1066ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் மன்னராக 2ஆம் ஹரால்டு முடிசூடினார். 1449ஆம் ஆண்டில் 11ஆம் கான்ஸ்டன்டைன் பைசாந்திய பேரரசராக முடிசூடினார். 1540ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் 8ஆம் ஹென்றி மன்னர் கிளீவ்ஸின் இளவரசி ஆன் என்பவரை திருமணம் புரிந்தார். 1690ஆம் ஆண்டு முதலாம் லெபல்ட் மன்னரின் மகன் ஜோசப் புனித ரோம பேரரசராக முடிசூடினார். 1809ஆம் ஆண்டில் நெப்போலிய போர்களின் விளைவாய் பிரிட்டானியா, போர்ச்சுகீசு, பிரேசில் படைகள் இணைந்து கயேன் மீது தாக்குதலை தொடுத்தன. 1838ஆம் ஆண்டில் ஆல்பர்ட் வால் என்பவர் மோர்ஸுடன் இணைந்து தொலைத்தந்தியை முதன்முறையாக வெற்றிகரமாக சோதித்தார். இதுவே மோர்ஸ் தந்தி குறிப்பு உருவாக்கத்திற்கு வழிவகுத்தது. 1839ஆம் ஆண்டில் அயர்லாந்தை தாக்கிய கடும் புயலினால் டப்ளின் நகரில் 20% வீடுகள் சேதமடைந்தன. 1887ஆம் ஆண்டில் எத்தோப்பியாவின் அரார் நகர மன்னன் 2ஆம் அப்துல்லா எத்தோப்பியாவின் 2ஆம் மெனோலிக் மீது போர் தொடுத்தான். 1899ஆம் ஆண்டில் இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்த கர்சன் பிரபு நியமிக்கப்பட்டார். 1900ஆம் ஆண்டில் 2ஆம் பூவர் போரில் பூவர்கள் தென்னாப்பிரிக்காவின் லேடி ஸ்மித் நகரை தாக்கினர். 1000 பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். 1907ஆம் ஆண்டில் மரியா மாண்டேஸ்வரி தனது முதலாவது பாடசாலையை தொழிலாளர்களின் குழந்தைகளுக்காக ரோமில் ஆரம்பித்தார். 1912ஆம் ஆண்டில் நியூ மெக்சிகோ மாநிலம் 47வது மாநிலமாக ஐக்கிய அமெரிக்காவுடன் இணைந்து கொண்டது. 1912ஆம் ஆண்டில் கண்ட பெயர்ச்சி பற்றிய முதலாவது ஆய்வை ஜெர்மானிய புவியியல் இயற்பியலாளர் ஆல்பர்ட் வெக்னர் வெளியிட்டார். 1928ஆம் ஆண்டில் தேம்ஸ் ஆறு லண்டனில் பெருக்கெடுத்ததில் 14 பேர் உயிரிழந்தனர். 1929ஆம் ஆண்டில் யுகோஸ்லோவேயா மன்னர் முதலாம் அலெக்சாண்டர் நாட்டின் அரசியலமைப்பை தடை செய்தார். 1929ஆம் ஆண்டில் அன்னை தெரேசா இந்தியாவின் வறிய மற்றும் நோயுற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக கல்கத்தாவை சென்று அடைந்தார். 1930ஆம் ஆண்டில் முதலாவது டீசல் ஆற்றல் தானுந்து சேவை அமெரிக்காவில் இந்தியானா போலிஸ் முதல் நியூயார்க் நகரம் வரை நடத்தப்பட்டது. 1936ஆம் ஆண்டில் சென்னை அடையாறில் கலாசேத்ரா ஆரம்பிக்கப்பட்டது. 1940ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் போலந்தின் பொஸ்னான் நகரில் நாஜி ஜெர்மனியினரால் பலர் கொல்லப்பட்டனர். 1946ஆம் ஆண்டில் வியட்நாமில் முதல் தடவையாக நாடாளுமன்ற தேர்தல்கள் இடம்பெற்றன. 1947ஆம் ஆண்டில் உலகை சுற்றி வருவதற்கான முதலாவது பயணச்சீட்டை பான் அமெரிக்கன் ஏர்வேஸ் விற்பனைக்கு விட்டது. 1950ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்க ராஜ்யம் சீனாவை அங்கீகரித்தது. சீன குடியரசு ஐக்கிய ராஜ்யத்துடனான தூதரக உறவை துண்டித்து கொண்டது. 1951ஆம் ஆண்டில் கொரிய போரில் 1300 வரையான தென் கொரிய கம்யூனிச ஆதரவாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். 1959ஆம் ஆண்டில் கியூபாவின்
ஃபிடல் காஸ்ட்ரோவை கவானா சென்று அடைந்தார். 1960ஆம் ஆண்டில் ஈராக்கில் அரசியல் கட்சிகளை பதிவு செய்ய அனுமதிக்கும் சட்டம் அமலுக்கு வந்தது. 1960ஆம் ஆண்டில் நியூயார்க்கில் இருந்து மயாமி நோக்கி சென்று கொண்டிருந்த நேஷனல் ஏர்லைன்ஸ் விமானம் நடுவானில் வெடித்து சிதறியதில் அதில் பயணம் செய்த 34 பேரும் உயிரிழந்தனர். 1973ஆம் ஆண்டில் எண்ணெய் நெருக்கடியை தொடர்ந்து அமெரிக்காவில் பகல் ஒளி சேமிப்பு நேரம் 4 மாதங்களுக்கு முன்னதாகவே ஆரம்பமானது. 1989ஆம் ஆண்டில் இந்திய பிரதமர் இந்திரா காந்தியை படுகொலை செய்த சத்வந்த் சிங், கேகர் சிங் ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. 1992ஆம் ஆண்டில் சார்ஜியா நாட்டில் நடந்த இராணுவ புரட்சியை அடுத்து அதன் அரசு தலைவர் சிவியாத் கம்ஸ்குர்தியா நாட்டை விட்டு தப்பி ஓடினார். 1993ஆம் ஆண்டில் ஜம்மு காஷ்மீரில் சோப்போர் என்ற இடத்தில் இந்திய எல்லை பாதுகாப்பு படைப்பிரிவினர் 55 காஷ்மீரிய பொதுமக்களை படுகொலை செய்தனர். 2007ஆம் ஆண்டில் கொழும்பிலிருந்து 36 கிலோமீட்டர் தொலைவில் நித்தம்புவை என்ற இடத்தில் நிகழ்ந்த பேருந்து குண்டுவெடிப்பில் 6 பொதுமக்கள் கொல்லப்பட்டும் 50 பேர் வரை காயமும் அடைந்தனர். 2007ஆம் ஆண்டில் இந்தியாவில் அஸ்ஸாம் மாநிலத்தில் பிற மாநிலத்தவரை குறிவைத்து உல்ஃபா தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 55 பேர் கொல்லப்பட்டனர். 2007ஆம் ஆண்டில் இலங்கை காலி மாவட்டம் மீட்டியகுட சீனிகம பகுதியில் நிகழ்ந்த பேருந்து குண்டுவெடிப்பில் 15 பொதுமக்கள் கொல்லப்பட்டு 40 பேர் வரை காயமடைந்தனர். 2017ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் பன்னாட்டு வானூர்தி நிலையத்தில் துப்பாக்கி நபர்கள் சுட்டதில் 5 கொல்லப்பட்டனர், 6 பேர் காயமடைந்தனர். 2021ஆம் ஆண்டில் அமெரிக்க அரசு தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஜோ பைடனுக்கு உறுதிச்சான்றல் வழங்கும் நிகழ்விற்கு இடையூறு விளைவிக்க டொனால்ட் ட்ரம்பின் ஆதரவாளர்கள் அமெரிக்க சட்டமன்றத்தில் புகுந்து நடத்திய வன்முறைகளில் 5 உயிரிழந்தனர். மேலும் ஜனவரி 6ஆம் நாளானது ஆர்மேனிய நாட்டில் கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடப்படுவதோடு இந்திய நாட்டில் வேட்டி தினமாகவும் சிறப்பிக்கப்படுகின்றது. நன்று நண்பர்களே, மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.